ஹாய், ஹலோ, வெல்கம் டூ தாஜ் ஹெர்பல்ஸ். இன்னைக்கு நம்ம அலோவேரா ரெட் வைன் ஜெல் தான் பார்க்க போறோம். பியோர் அலோவேரா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம அதில் அலோவேரா ஜெல் எப்படி பண்ணுறது, அதோட நம்ம ரெட் வைன் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கான ஜெல்லு. அதனால நம்ம வாசனைக்காகவும் ரோஸோட பெனிஃபிட்டுக்காகவும் நம்ம வந்து ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம் 100 கிராம். 100 எம்எல்னு போட்டிருக்கேன், சாரி 100 கிராம். அது மாதிரி அலோவேரா ஜூஸ் 100 கிராம், 150 கிராம். அலோவேரா ஜூஸும் 150 கிராம். டிஎம் வாட்டர் 50 கிராம். டிஎம் வாட்டர் 50 கிராம் எடுத்துக்கோங்க. எம்எல் இல்லை, 50 கிராம். அதே மாதிரி ரெட் வைனும் 50 கிராம். ரெட் வைனும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து 350 கிராம் வரும் அளவு. ரெட் வைன் 50 கிராம் எடுத்துக்கோங்க. நயசினமைடு 6 கிராம். கார்போபால் 940 3 கிராம். டிஏ 3 கிராம். அதை வந்து 3 கிராம் டிஎம் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். த்ரீ கிராம் சேர்த்து டிஎம் வாட்டர் 3 கிராம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கடைசியாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு விட்டமின் இ ஆயில் 1 கிராம் எடுத்துக்கோங்க. இது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான பர்சனுக்காக தயார் பண்ணுறது இது. ஃபீனக்ஸி எத்தனால் 3 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் தான் சேர்த்துக்க போகிறதில்ல. அதுக்காக தான் நம்ம ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துருக்கோம். எதனால்? நம்ம வாசனைக்காக ரோஸ் வாசனையும் இருக்கும், பெனிஃபிட்டும் இருக்கும். ரோஸோட பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். நம்ம அன்றைக்கு கீழே கூட அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அலோவேரா ஜெல் எடுக்கும்போது பார்த்து பொறுமையாக எடுங்க. நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அலோவேரா பெட்டல்ஸ் எடுக்கும்போது, வாங்கிட்டு வரும்போது நல்லா இந்த மாதிரி ஜெல் இருக்கக்கூடிய நல்ல விளைஞ்சதாக வாங்கிட்டு வந்தோன்னா தான் அதோட பெனிஃபிட் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். பிஞ்சு சின்னது குட்டி குட்டியெல்லாம் வாங்கிடாதீங்க. நல்லா அடி கிளைக்கு மேல் கிளையை நம்ம எடுத்துக்கணும் அலோவேராவை. அப்போ தான் இது கூலிங் அண்டு ஹீலிங் பண்ணும், நமக்கு ஹீல் பண்ணி கொடுக்கும். ஓப்பன் போர்ஸ் கியூர் பண்ணும். ஆக்னி, பிம்பிள் சரி பண்ணும். சன் டேன் சரி பண்ணும். ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கும். நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கின்னை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்கின்னு.
நம்ம அப்ளை பண்ணும்போது அவ்வளோ நல்லாருக்கும். நல்ல குட் ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ நல்லாருக்கும். ஆனா வேலை நமக்கு ரொம்ப கஷ்டம். அலோவேரா ஜெல் எடுக்கிறதே அவ்வளோ சிரமம். பார்த்து பொறுமையா தான் எடுக்கணும். எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆயிடும் எடுக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி கம்மி பண்ணி காமிச்சிருக்கேன் டயத்த. எடுத்து நான் பிளெண்டர்ல இப்ப வந்து பிளெண்டர் அரைக்கிறேன். அலோவேரா ஜெல்ல நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்ல சூப்பர் ஜெல்லா அது வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணாது. நான் வீடியோக்காக நான் மிக்ஸியில போடாம நான் பிளெண்டர்லயே பண்றேன். மிக்ஸிலயும் போட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஐசோப்ரோஃபைல் வச்சு மிக்ஸிய நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கணும். ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம நல்லா மிக்ஸியில தண்ணி விட்டு நல்லா அடிச்சு ஊத்திட்டு, அதுக்கப்புறம் ஐசோப்ரோஃபைல் பவுடர் போட்டு கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் நம்ம ஜெல் போட்டு அரைக்கணும். நம்ம எப்படி இங்க ஒர்க்கிங் டேபிளு, பாத்திரம், ஸ்பூனு, கிளாஸஸ் எல்லாம் எப்படி ஸ்டெரிலைஸ் பண்றோமோ, அதே மாரி தான் மிக்ஸியில அரைக்கிறதா இருந்தாலும் நம்ம பழக்க தோசத்துல அப்படியே போய் அரைச்சிடக்கூடாது. நம்ம நல்லா அத ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு தான் அரைக்கணும். அரைச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இதோட பெனிஃபிட்டு சூப்பரா இருக்கும். அலோவேரா ஜெல் எப்படி பண்றாங்க, யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. எப்படி பண்றாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கா நம்ம ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட்லேயும் அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் நாமளே எடுத்த எக்ஸ்ட்ராக்ட்ல நம்ம பண்றோம். டிஎம் வாட்டர் ஒரு 50 ml தான் நான் சேர்த்துருக்கேன் இதுல. ரெட் ஒயின் 50 கிராம் சேர்த்துருக்கேன். 50 கிராம் டிஎம் வாட்டர் 50 கிராம். பொறுமையா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து அவ்வளோ பெனிஃபிட் ஸ்கின்னுக்கு நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னு, காம்பினேஷன் ஸ்கின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கின்காரங்களும் நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இத நம்ம பொறுமையா வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க. இதில் நம்ம 2% நைசினமைடு எடுத்திருக்கோம். 6 கிராம் எடுத்திருக்கோம். நம்மளோட சன்டான், பிக்மெண்டேஷன், ஓப்பன் போர்சஸ் எல்லாம் சரி பண்ணும். ஜெல் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நயசினமைடு எடுத்துக்கலாம். ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டு ரோஸ் வாட்டர் வந்து 100 கிராம் எடுத்துக்கிட்டு இப்போ நான் சேர்க்குறது நைசினமைடு சேர்க்குறேன். நைசினமைடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அலோவேரா ஜூஸ் 150 கிராம் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதோட டிஎம் வாட்டர் வந்து நம்ம 50 கிராம் எடுத்துக்கிறோம்.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் குடுத்துருவோம். குடுத்துட்டு பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க. இப்ப நம்ம வந்து அலோவேரா ஜூஸ் 150 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். பியூர் எக்ஸ்ட்ராக்ட். இது 4 பார்ட்டா வரும் உங்களுக்கு. இது இல்ல. இது இந்த அலோவேரா ஜூஸ் 3 பார்ட்டா வரும். ஆ அலோவேரா, ரெட் ஒயின் ஜெல்லு, அடுத்து வந்து சாஃப்ரான் அலோவேரா ஜெல்லு, அடுத்து வந்து இன்னொரு மெத்தட்ல சாந்தன் கம் வச்சு எப்படி அலோவேரா ஜெல் நம்ம ரெடி பண்ணணும். ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் எல்லாம் சேர்த்து வருது. இப்போ நம்ம வந்து விட்டமின் இ ஆயில் 1 கிராம் எடுக்கிறோம். 1 கிராம் எடுத்திருக்கேன், ஏற்கனவே எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம அதுலேயே விட்டமின் இ ஆயிலோடவே நம்ம வந்து ஃபினக்ஸ் எத்தனால் வந்து 3 கிராம் சேர்த்து எடுத்துருக்கோம். இப்போ கார்போபால் 3 கிராம் எடுத்துக்கிறோம். த்ரீ கிராம் எடுத்துக்கோங்க. டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது பாருங்க. இதுக்கு தான் நான் எல்லாமே எடுத்து அதில் வந்து நிறுத்து வச்சுக்குவேன் ஃபஸ்ட்டே. இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இன்னைக்கு நிறுத்திட்டுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் அலோவேரா ஜெல் எடுக்கிறதுலாம் வராது. இதில் ஃபுல்லாக அதுக்காக தான் ஃபுல்லாக நான் காமிச்சிட்டேன் எப்படி ஜெல் எடுத்திருக்கேன் அப்படின்னு. கார்போபாலை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு இப்போ டீ எடுத்துக்குவோம். டீ 3 கிராம் எடுத்துக்கலாம். த்ரீ கிராம் எடுத்துட்டு டிஎம் வாட்டரும் 3 கிராம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து கார்போபால் போட்டு நம்ம மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம குறைஞ்சது ஒரு 2 to 4 ஹவர்ஸ் வைக்கலாம். 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நம்ம வச்சோம்னா நல்லா அது வாட்டர்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டீயை சேர்த்து ஜெல் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்பேச்சுலாவில் இருக்கிற கார்போபால் எல்லாத்தையும் நல்லா எடுத்து நம்ம ஜூஸ்லேயே அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட்லேயே போட்டு நம்ம ஃபாயிலிங் பேப்பர் வச்சு கவர் பண்ணி அப்படியே பத்திரமா மூடி தூக்கி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 மணி நேரமாவது குறைஞ்சது இருக்கணும். அப்போ நமக்கு ஜெல் எடுத்து
ஜெல் நல்லா ஜெல் ஆயிடுச்சு. இப்ப நான் ரெட் ஒயின டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி அத வந்து நான் அலோவேரா ஜெல்லுல சேர்த்துக்க போறேன். அலோவேரா ஜெல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஃபைனலி நம்ம சேர்க்கும்போது நல்ல கிளாஸி லுக் குடுக்கும். நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் குடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துற வேண்டியதுதான். அவ்வளோதான். ஜெல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பிஹெச் பார்க்குறேன் பாருங்க. நமக்கு பிஹெச் வந்து 5 இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. இதுக்கு அடுத்தடுத்து 3 வீடியோ தொடர்ந்து வரும். அலோவேரா ஜெல் தான். வெரைட்டியான அலோவேரா ஜெல்ஸ் எப்படி தயார் பண்ணணும்னு மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். இனி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். தேங்க் யூ. காட் bless யூ. பாய். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.